ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல ஒரு பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 31/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:02 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 10:32 வரை துவிதிய திதியும் பின்பு திருதிய திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:10 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:10 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. இன்றைய நாளுக்குரிய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, எமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ऐगिरि नंदिनि नंदितमेदिनि विश्वविनोदिनि नंदनुते गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णुविराजिनि जिष्णुनुते भगवति केजिनि गण्ड कुडुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த ஆஷாட மாசத்தினுடைய சுக்கிரவாரம், ஆடி வெள்ளி. இந்த ஆடி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் இந்த ஆடி மாதத்திலே 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. இது 3வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாளாலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பொங்கல் வழிபாடுகள் இவையெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது நாம் எல்லாம் இந்த ஆலயத்திலே சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசாரசீலராக செல்ல வேண்டும். சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு சொல்லுகின்ற வகையிலே நாம் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற உடுப்போட கோயிலுக்கு போகிறதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற உடுத்துகிற உடுப்போட
ஒரு கல்லூரிக்கு போக முடியுமா? ஒரு பாடசாலைக்கு போவோமா? முடியாது. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய கலாச்சார உடைகள், ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். கோயிலுக்கு வேட்டி கட்டி போகிறதுக்காக கருப்பு வேட்டி, மஞ்சள் வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, நீல வேட்டி, அவரவர் இஷ்டத்துக்கெல்லாம் இப்போ வேட்டி கட்டுற அளவுக்கு கலர் வேஷ்டிகளை கட்டி கொண்டு போகின்ற நிலை. காவி உடுத்துகின்றவர், கலர் வேட்டிகளை உடுத்துகிறவர்கள், இந்த மஞ்சள் சிகப்பு உடுத்துகிறவர்கள் எல்லாம் இல்லறம் வேண்டாம் என்று எண்ணுகின்றவர்கள். இல்லற வாழ்வு நமக்கு தேவையில்லை, நாம் துறவரத்தை நாடுவோம் என்று எண்ணுகின்றவர்கள். அது கண்டிப்பாக திருமணமாகாதவர்கள் இந்த கலர் வேட்டிகள் கட்டவே படாது, கல்யாணமே ஆக போயிடும். வெள்ளை வேட்டி சால்வை, ஆடையும் தூய்மையாக வெண்மையாக இருக்கிற பொழுது, உள்ளமும் தூய்மையாக இருக்கின்ற பொழுது, இந்த பக்தி மேம்பாட்டினாலே இறையருளை எல்லாம் பூரணமாக நாம் பெறுகின்ற வகையிலே இந்த ஆடிவள்ளியிலே அம்பாள் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகளிலே கலந்து கொள்வது. அதே போல இந்த ஆடி மாதத்திலே கூழ் காய்ச்சுவது, ஆடி 30 நாட்களுமே நாம் கூழ் காய்ச்சி கொள்ளலாம். இந்த ஆடி மாதம் பூரா மாதப்பிறப்பிலிருந்து முடிகின்ற வரையிலே அவ்வாறு இந்த ஆடிவள்ளியிலும் கூழ் காய்ச்சி கொள்ளலாம். பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை எல்லாம் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஆடி மாதத்திலே பொதுவாக இந்த ஆஷாட நவராத்திரி என்று கொண்டாடுவார்கள். அவ்வாறு பல ஆலயங்களிலே இந்த ஆஷாட நவராத்திரி என்கின்றதாகிய நவராத்திரியும் கொண்டாடுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறான சிறப்பு நிகழ்வில் நாம் கலந்து கொள்வது. இன்று இந்த சுக்கிரவாரம் என்ற வெள்ளிக்கிழமையிலே இறை நாமாக்களை, அம்பாளுடைய பிரார்த்தனைக்குரியதாகிய அபிராமி அந்தாதி, லலிதா அஷ்டகம், சிவபுராணம், எது நமக்கு முடிகிறதோ அவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த இறை நாமாக்களை நாம் திருப்ப 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 சொல்ல 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 அந்த இறை சக்தி நமக்குள்ளே வருமா. அந்த நல்ல எண்ணங்களோடு இறை வழிபாட்டில் நாம் ஈடுபட்டு இறையருளையும் பெறுவதோடு எதிர்வருகின்ற 2ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கனடா மாநகரிலே கோன்வால் சிவன் ஆலயம் என்கின்றதாகிய அந்த ஆலயத்திலே வருடாந்த மகோற்சவம் துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளும் சென்று நாம் பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபா. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 31/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுனராசி மிருகசடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் அமையும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு,
நல்ல நாளாக அமைகின்றது. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலை அதிகமாக இருக்கும், பண விரயம் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மன உளைச்சல் இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், உறவினர் மூலம் சிக்கல்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமைந்துவிடும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு தரும், மேன்மை தரும், நன்மை தரும், அனுகூலங்கள் நிறைவாக அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் சிறப்பும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நிறைவான பலன்கள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்க்கின்ற விடயங்களிலே அனுகூலமான நற்பலங்கள் அமையும். இன்றைய சிந்தனை. ஜாதக ரீதியாக நாங்கள் பல விடயங்களை ஆய்வு செய்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உயர்வை தரக்கூடிய விடயம் கல்வி. இந்த கல்வி ஸ்தானம் நிறைவாக சரியாக ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் அவர் எந்த துறை சார்ந்தாலும் அந்த துறையிலே உயர்வான பட்டப்படிப்பை பெற்று அதற்குரிய மேன்மையோடு வாழக்கூடிய தகுதியை கொடுத்துவிடும். கல்வி நிலைக்கு ஜாதகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற கிரகங்கள் புதனும் குரு பகவானும். இந்த 2 கிரகங்களும் மறைவு நிலை இல்லாமல் நல்ல ஆதிபத்தியத்தோடு நல்ல ஸ்தானங்களிலே அமைந்துவிட்டால் இயல்பாக நல்ல கல்விக்குரிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். இயல்பாக 2ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த 2ம் கல்வி நிலையை சார்ந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். அதே போல் லக்னாதிபதி. ஆக இயல்பாக ஒருவர் மிதுன லக்னமாக இருந்தால் அவருக்கு லக்னாதிபதி புதன், அதே புதன் தான் சுகாதிபதியாக 4ஆம் அதிபதியாகவும் அமைகின்றார், பாகிஸ்தானாதிபதியாக சந்திரன் அமைகின்றார். அப்படி அமைகின்ற பொழுது அவருடைய கல்வி ஓரளவுக்கு ஏதோ ஒரு துறை சார்ந்து வெற்றியை கொடுத்துவிடும். அதே போன்று கன்னி ராசியாக கன்னி லக்னமாக அமைந்துவிட்டால் கன்னி லக்னகாரர்களுக்கு பாகிஸ்தானமாக துலா சுக்கிரனும் சுகாதிபதியாக குருவும் அமைந்து விடுகின்றார்கள். இந்த அமைப்பும் கல்வி நிலைக்கு மேன்மையையும் சிறப்பையும் கொடுத்துவிடும். இந்த அமைப்போடு நான் குறிப்பிட்டது போல் அந்த கிரகங்களுடைய ஸ்தானங்கள் நல்ல இடங்களிலே அமைய வேண்டும். அதே போன்று தனுசு லக்னமாக இருந்தாலும் கூட அவருக்கு சுகாதிபதியாக குரு அமைகின்றார். லக்னாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் குரு அமைவது உயர்கல்விக்குரிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய சாணித்தியம் உண்டு. அதே போன்று மீன லக்னமாக இருந்தாலும் மீன லக்னத்துக்கு சுகாதிபதியாக மிதுனம் அமைகின்றது, புதன் அமைகின்றார். லக்னாதிபதி குரு சுகாதிபதி புதன் என்று அமைகின்ற பொழுதும் இந்த கல்வி சிறப்பை கொடுத்து விடுகின்றது. இந்த 4 அமைப்புகளும் ஒரு இயல்பான கல்வி நிலைக்கு தகுதியை கொடுத்து விடுகின்றன. அவர் மேற்படிப்பு பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புகள் என்று போகின்ற பொழுது அது கிரக நிலையிலே அமைகின்ற புதன் மற்றும் கிரகங்கள் அவர் சார்ந்த துறைக்குரிய கிரகங்கள் என்று பல சிக்கல்கள் உண்டு. அவையெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் எதிர்பார்க்கின்ற கல்வியிலே மேன்மையை பெற்றுள்ளலாம். கணிதத்துறைக்கு புதன் மிக முக்கியமானவராக அமைகின்றார். சட்டத்துறைக்கு குரு பகவான் முக்கியமானவராக அமைகின்றார். மருத்துவத்துறைக்கு கேது செவ்வாய் கிரகங்கள் முக்கியமானதாக அமைகின்றன. அரச உத்தியோகத்துறைகளுக்கு அரச தொழில் சார்ந்த விடயங்களுக்கு சூரியன் முக்கியமாக அமைகின்றார். இப்படியாக ஒவ்வொரு துறைக்கும் அது சார்ந்த கிரகங்கள் அமைகின்றார்கள். பூமி சம்பந்தமான நில அளவையாளர்கள் பூமி சம்பந்தமான கல்விகளுக்கு செவ்வாய் அதிபதியாக அமைகின்றார். இரும்பு சம்பந்தமான தொழில் சார்ந்த கல்விகளுக்கு சனீஸ்வரன் அமைகின்றார். இப்படி
அந்தந்த துறை சார்ந்த கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களிலே அமைந்துவிட்டால் அது மிக உயர்வான மேன்மையான கல்வியை கொடுத்து விடுகின்றது. ஆக இந்த கல்வி என்பது காலத்தால் அழியாதது, எப்பொழுதும் எங்களோடு இருப்பது, உயர்ந்த நிறைந்த ஒரு புனிதத்துவத்தையும் மேன்மையையும் எங்களுக்கு தந்து விடுகின்றது. அவருடைய கல்வி அவருடைய இறப்பு வரைக்கும் அவருக்கு துணை புரியும். தன்னுடைய சிந்தனை, செயல் அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய துறை சார்ந்த விடயங்களிலே அவர் வயது முதிர்ந்தாலும் அவரை நாடி ஆலோசனை வரக்கூடிய ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அவர் எந்த துறையிலே கல்வியிலே சிறந்து விளங்குகின்றாரோ அந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாம் பிற்காலங்களிலே அவர்களுடைய ஆலோசனையை அரசாங்கமே பெறக்கூடிய ஒரு நிலைகளை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த கல்வி என்பது எல்லோருக்கும் ஒரு சொத்து. கலைமகளின் பூரணமான திருவருளும் நமது விடாமுயற்சி ஊக்கமும் நமது கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பும் நமக்கு கல்வியிலே மிக உன்னதமான மேன்மைகளை தந்துவிடுகின்றது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் விளங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக எளிதன இல்லிருப்பா நெய்து மெஞ்ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி. இக்குறளினுடைய பொருளாக இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். எளிதன இல்லிருப்பா நெய்துமெஞ்ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி. இக்குறளினுடைய பொருளாக இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இத்துடன் இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.